மங்கள வார்த்தை ஜெபம் பைபிளில் உண்டா? பைபிளில் உண்டு. ஜெபமாலை பைபிளில் உண்டா? பைபிளில் உண்டு. ஒரு நபர் ஜெபமாலை ஜெபிக்கிறான் என்றால் அவன் இறை வார்த்தையை அவன் தியானிக்கின்றான். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்கள் கடைசி நாள் ஜெபமாலை மாதத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம். மரியாதை பற்றியுள்ள செய்திகள் நம்முடைய பங்குகளிலும் சரி, தியான மையங்களிலும் சரி, இங்கேயும் சரி, பல இடங்களில், யூடியூப்லையும் சரி, பல இடங்களில், பல வடிவத்தில், பல நிலைகளில் நீங்கள் மரியாதை பற்றியுள்ள அறிவு அப்படியே நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அப்போ அதெல்லாம் சுருக்கமாக அப்படியே போட்டு கடைசியில் ஒரே இதில் நான் முடிக்க போகின்றேன். எல்லாம் உங்களுக்கு இப்போ நல்ல மரியாதை பற்றியுள்ள அறிவு சும்மா அப்படியே கிடைக்கிற அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இப்படி லீக் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொட்டி இருக்கும். அப்போ அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போது வேறு எதுவும் இல்லை. மங்கள வார்த்தை ஜெபம் அதனுடைய விரிவுரை, கத்தோலிக்க திருச்சபை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பது மட்டுமே. மங்கள வார்த்தை ஜெபத்தை வைத்து திருச்சபை நமக்கு என்ன சொல்லித் தருகிறது, அது எவ்வளவு சக்தி இருக்குது என்பதையும் நாம் ஏன் அது சொல்ல வேண்டும் என்பதை மட்டுமே தான் உங்களுக்கு சொல்ல. பலரும் கேட்டிருப்பீர்கள். இருந்த போதிலும் இது என்னுடைய மரியன் ரிட்ரீட்டில் நான் முக்கியமாக எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த சப்ஜெக்ட். சாதாரண எடுக்கக்கூடாது. இருந்த போதிலும் பரவாயில்ல, அருளாலயம் தானே. அப்போ அதனால ஸ்பெஷல் உங்களுக்கு மட்டும், ஸ்பெஷலுக்கு மட்டும் நான் சொல்கின்றேன். மக்களை நம்ம பார்க்கலாம். மங்கள வார்த்தை ஜெபம் பைபிளில் உண்டா? முதல் பாகம் உண்டு, ரெண்டாம் பாகம் பைபிளில் உண்டா? ரெண்டாம் பாகமும் பைபிளில் உண்டு. எல்லாமே பைபிளில் உண்டு. கிளியர்? எங்க சொல்லுங்க பார்ப்போம். அருள் நம்பர்லையே பரலோகத்தில் எங்கள் பிதாவே. இப்போ மங்கள வார்த்தை ஜெபம் 5 இறை வார்த்தை அடங்கினதான் மங்கள வார்த்தை ஜெபம். கிளியர்? ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை எடுத்து படிங்கள். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். கிளியர்? அப்போது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். அடுத்தது என்ன வருகிறது? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றதை. எங்கே நாம் வாசிக்கின்றோம்? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியம். குழந்தையும் ஆசி பெற்றதை. இனி அடுத்தது புனித மரியே இறைவனின் தாயே. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம். அதான் என் ஆண்டவரின் தாய், இறைவனின் தாயே. கிளியர்? அடுத்தது பாவிகளாய எங்களுக்காக. அதான் நான் வாசிக்கிறேன். எங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால், பாவங்களை நான் ஒப்புக்கொள்ளும் போது தெய்வம் பாவங்கள் அப்போ நான் பாவி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், பாவியாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அப்படியே நேர்மையானுடைய மன்றாட்டு அங்கு கேட்கப்படும். எங்களோட வாசம் யாக்கோபு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். கடைசியில் 16ஆவதுல கடைசி. நேர்மையாளருடைய மன்றாட்டு அன்று கேட்கப்படும். யார் அது நேர்மையாளர்? அப்போ நேர்மையாளர் என்பதன் யார்? அது கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 உள்ள திருவாக்கியங்கள். அதில் நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வாக்கியத்தில் என்ன வருகிறது? அவன் நீதியோடு நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ நீதி என்பது அர்த்தம் என்பது என்ன? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30ஆவது வாக்கியம். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் நீதி. அன்னை மரியாள் யாருடைய விருப்பத்தை ஏற்றுபடி நடக்கின்றால்? பிதாவை தெய்வத்துடைய விருப்பத்தை. அப்போ 5ஆம் வாக்கியம் நீதியும் நேர்மையோடு இருக்க வேண்டும். 6ஆம் வாக்கியம் பிரமாணிக்கத்தோடு அவன் வாழ வேண்டும். அப்படி என்றால் அவன் நீதியை அன்னை மரியாள் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தார்களா? யாருக்கு பிரமாணிக்கத்தோடு இருந்தார்கள்? தெய்வத்துக்கு பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். 7, 8 ஆனது பிறரன்பை மையப்படுத்தி வாழ வேண்டும். மரியாள் பிறரன்பை மையப்படுத்தி வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். 9ஆவது வாக்கியம் தெய்வ கட்டளையை கடைபிடித்து நடக்க வேண்டும். மரியாள் இறை கட்டளை கடைபிடித்து நடக்கின்றாள். ஆக ஒரு நேர்மையாளன் என்று சொல்கிற சமயத்தில் இந்த 4ம் இருக்க வேண்டும். அவன் நீதியோடு நடக்க வேண்டும்,
அவன் பிரமாணிக்கத்தோடு நடக்க வேண்டும். அவன் யார்? பிறர் அன்பை மையப்படுத்தி அவன் வாழ வேண்டும். 9வது வாக்கியம், அவன் கட்டளைகளை அவன் கட்டளைகளுக்கு இறை கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படி நடந்தால் அவன் நேர்மையானவன், அவன் நீதிமான். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நேர்மையாளுடைய மன்றாட்டு கேட்கப்படும் என்று சொல்லும்போது அன்னை மரியாள் நேர்மையோடு நடந்த காரணத்தினால் அவருடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது. ஆகவே மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியே இறைவனின் தாயே பாவியாக எங்களுக்காக நீ வேண்டிக் கொள்ளும். கிளியர்? அப்போ இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படி என்றால் மங்கள வார்த்தை ஜெபம் பைபிளில் உண்டா? பைபிளில் உண்டு. பைபிளில் உண்டு. அவ ஜெபமாலை பைபிளில் உண்டா? பைபிளில் உண்டு. ஜெபமாலை பைபிள் விட்டு எங்கேயும் போனதில்லை. கிளியர்? இனி திருச்சபை சொல்வது அர்த்தம், முக்கியமான அர்த்தம் என்ன? ஒரு நபர் ஜெபமாலை ஜெபிக்கிறான் என்றால் என்னவென்றால் அவன் இறை வார்த்தையை அவன் தியானிக்கின்றான். எத்தனை இறை வார்த்தை? 5 இறை வார்த்தையை அவன் தியானிக்கின்றான். ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் 5 இறை வார்த்தை அடங்கியிருக்கின்றது. அவன் 5 இறை வார்த்தை அவன் தியானிக்கின்ற சமயத்தில் ஒரு பார்த்து கொள்ளுங்கள், 50 மணி ஜெபமாலை ஜெபிக்கிறான் என்றால் எத்தனை இறை வார்த்தை அவன் தியானிக்கின்றான்? 50 × 5 எவ்வளவு? 250. குடும்பத்தில் 4 பேர் ஒன்றாக சேர்ந்து குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறார் என்றால் எத்தனை முறை அவர்கள் இறை வார்த்தையை தியானிக்கிறார்கள்? 1000 தடவை. அப்போ ஒரு குடும்பத்தில் ஜெபமாலை நடக்கிற சமயத்தில் 1000 முறை சர்வசாதாரணமாக இறை வார்த்தை அவர் தியானிக்கிறார்கள். அப்போ இறை வார்த்தை ஜெபமாலை என்பது இறை வார்த்தையை தியானிப்பது தான் ஜெபமாலை ஒழிய மரியாளை தியானிப்பதல்ல. மரியாள் வழியாக இதை நாம் என்ன செய்கின்றோம்? தெய்வத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இதான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுத் தருவது. 1. அப்படி இறை வார்த்தை நீ தியானிக்க உனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலையும் சௌக்கியங்களும் கிடைக்கும். காரணம், வார்த்தை நமக்கு என்ன தரும்? விடுதலை தரும். வார்த்தை நமக்கு சௌக்கியத்தை நமக்கு பெற்று தரும். இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எங்கிடம் வாசிக்கின்றோம் திருப்பாடல் 107 20. அதான் படிங்கள். கரெக்டாக படிங்கள். அவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்போ வார்த்தை அனுப்பி அவர் குணப்படுத்தினார் என்றால் ஜெபமாலை நான் ஜெபிக்கின்ற பொழுது, மங்கள வார்த்தை ஜெபம் நான் ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு நோய்கள் நீங்கி போகும், சௌக்கியங்கள் எனக்கு கிடைக்கும். காரணம் அது என்னது? இறை வார்த்தை. அப்போ உனக்கு எனக்கு ஜெபமே தெரியவில்லை, நீ ஜெபிக்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ மங்கள வார்த்தை ஜெபித்தாலே போதும். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு அருளிருந்த மரியே நீ சொல்லி நீ ஜெபித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு அங்கு விடுதலையும் சௌக்கியங்களும் உனக்கு அங்கு கிடைத்துவிடும். இதெல்லாம் பார்க்கிட்டோம். குடும்பத்தில் நோயாளிகளாக இருக்கிறார்களா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், கையில் ஜெபமாலை எடுத்து அந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை நீ சொல்லி பாருங்கள், உங்களுக்கு நோய் குணமாகும். நோயாளிகள் படுத்திருப்பார்கள், குடும்ப அங்கத்தினர்கள் நீங்கள் கையில் ஜெபமாலை எடுத்துக்கொண்டு அந்த நோயாளிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அங்கு அவருக்கு சௌக்கியம் கிடைக்கும். காரணம், சௌக்கியம் கொடுப்பது எது? இறை வார்த்தை. இறை வார்த்தை தான் அங்கு விடுதலை தரும். மீண்டும் எடுத்து படிங்கள் மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. அப்போ ஜெபமாலை நீ ஜெபிக்கிற சமயத்தில் நோய்கள் நீங்கி போகும், தடைகள் நீங்கி போகும், பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வரும். காரணம் என்ன? ஜெபமாலை இருப்பது என்னது? இறை வார்த்தை, வேறுதும் அல்ல. அப்போ ஜெபமாலை கையில் வைத்து சும்மா உருட்டுவதல்ல, அந்த இறை வார்த்தையை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ உருட்டு கொண்டே இருக்க வேண்டும். வாய் திறந்து ஜெபமாலை நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாய் திறந்து நீ ஜெபிக்கிற சமயத்தில் உன்னுடைய வார்த்தைகள் தூய்மை பெறும், உன்னுடைய நாவு தூய்மை பெறும், உன் சிந்தனைகள் தூய்மை பெறும். இறை வார்த்தை நீ பார்க்கிற சமயத்தில் உன் கண்கள் தூய்மை பெறும். காரணம், நீ பார்ப்பது என்னது? பைபிள். நீ பைபிள் தான் பார்க்கின்றாய். அந்த பைபிள் ஃபுல்லாக என்னது? இறை வார்த்தை. அப்போ இறை வார்த்தை நீ பார்க்குற சமயத்தில் அது உன் கண்கள் தூய்மை பெறும். நீ கேட்கின்ற சமயத்தில் உன் காதுகள் அங்கு என்ன ஆகும்? அங்கு தூய்மை பெறும். அப்போ நன்மைகள் கடந்து வரும். அப்போ தீமைகள் உன்னால் ஒதுக்க முடியும். தீய வார்த்தைகள் அடுத்தவன் சொல்கின்ற பொழுது அதை ஒதுக்கி விடுவதற்கான சக்தி உனக்கு கிடைக்கும். எப்போது? நீ இறை வார்த்தை கேட்கின்ற போது. அப்போ ஜெபமாலை வாய் திறந்து நீ ஜெபிக்க வேண்டும். நான் இப்படி தான் ஜெபிப்பேன். நீ தனியாக இருக்கும்போது நீ ஜெபம் பண்ணு. யார் வேண்டாம் என்றால் குடும்பத்தில் அக்கா பக்கத்தில் இருக்கிறார்கள், குடும்பத்தில் மற்றவர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கின்ற சமயத்தில் நீ வாய் திறந்து நீ ஜெபம் செய். அப்படி வாய் திறந்து நீ ஜெபிக்கின்ற பொழுது, சுவரமுயர்த்தி நீ ஜெபிக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு அவனுடைய உள்ளம், அந்த காது தூய்மை பெறும், உள்ளத்தில் போகிறது, அங்கே உள்ளம் தூய்மை பெறும், மனதில் பதிகிறது, புத்தியில் பதிகிறது. அப்போ உடல் முழுவதுமே உன்னுடைய எல்லா ஃபேக்கல்ட்டியும் அங்கே என்ன நடக்கிறது? அங்கு தூய்மை பெறும். கடந்து என்னது? இறை வார்த்தை. அப்போ தீமைகளும் தீய சக்திகளும் அங்கே விட்டு
போய்விடும். இறை வார்த்தை சொல்கின்ற பொழுது இதை நாம் வாசிக்கின்றோம். மீண்டும் எடுத்து படிங்கள். இறை வார்த்தை இது நம்ம எப்படியெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது, எந்த விதத்திலெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது நம்ம எல்லாம் தெரிகிறது. நான் வாசிக்கிறோம் இல்லையா? எனது ஆண்டவரே ராயப்பர் கேட்டாரே, என்ன நம்ம எல்லோருக்கும் தெரியுமே. எங்க யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் எத்தனாவது வாக்கியம்? 60 கண்டுபிடி. அது எங்க? அதான் எந்த வார்த்தை? எத்தனை? 65, 6, 7, 8, 9, 10, 61, 68 படிங்கள். யாரிடம் போவோம்? வாழ்த்தும் தரு வார்த்தை உம்மிடம் தான். நல்ல வார்த்தை. அது நம்ம எப்போ நாம் பாடுகிறோம்? யாரிடம் செல்வோம் இறைவா. அது இந்த பாட்டு எப்போ நாம் பாடுகின்றோம்? தியான பாடல். அது சாதாரண இப்போ எங்கே பாடுறாங்க? எப்போ பாடுறாங்க? அதான் எங்கே பாடுறாங்க? பணத்துக்கு முன்னாடி. நல்ல பாட்டு. யாரிடம் செல்வோம் இறைவான்னு நல்ல பாட்டு. யாராவது ஒருத்தர் காற்று போயிடுச்சுன்னா யாரிடம் செல்வோம் இறைவான்னு போயிடுச்சு. என்ன அழகான பாடல். எதுக்கெல்லாம் போகுது பார்த்தியா? ஐயோ, பாட்டு யார் எழுதுனாங்களோ தெரியல. அவர் மனசு இப்படி வேதனைப்பட்டிருக்கோ தெரியவில்லை. எடா நான் சாவு கடான அந்த பாட்டு எழுதுனேன். நல்ல பாட்டு. யாரிடம் செல்வோம் இறைவா. மீண்டும் எடுத்து படியுங்கள். இது வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. அப்படி என்றால் இறை வார்த்தை எனக்கு வாழ்வு தரும். அதே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63ஆம் வாக்கியம். வாழ்வு தருவது தூய ஆவியே. அடுத்தது ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது. அடுத்தது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்போ இறை வார்த்தை உனக்கு வாழ்வு தரும். அந்த இறை வார்த்தை என்பது இதான் ஜெபமாலை, மங்கள வார்த்தை. அப்போ ஒரே சமயத்தில் 5 இறை வார்த்தை நான் சொல்கின்றேன். அப்போ 5 இறை வார்த்தை நான் தியானிக்கின்ற பொழுதும் அந்த 5 இறை வார்த்தைகள் நான் உருவிட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நோய்கள் நீங்கி போகும், தடைகள் நீங்கி போகும். வாழ்வை இழந்த நான் வாழ்வை பெற்றுவிடுகின்றேன், கிருபைகளை இழந்த நான் கிருபைகளை பெற்றுவிடுகின்றேன். என் உடலும் என் மனமும் என் உள்ளமும் எல்லாமே தூய்மை பெறுகிறது. ஜஸ்ட் ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில். அப்படி என்றால் எந்த அளவுக்கு சக்தி இருக்கிற என்று பார். மீண்டும் கத்தோலிக்க திருச்சபை சொல்லித்தர அர்த்தம் இதுதான். நீ இந்த ஜெபமாலை நீ ஜெபிக்கின்ற பொழுது அது நாம ஜெபத்துக்கு சமம். அது என்னது நாம ஜெபம்? நாம ஜெபம் என்றால் என்ன? இப்போதா இயேசு நாமன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இயேசுவே 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லை அவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களா பாருங்கள். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதே மாதிரி சொல்வார் பாருங்கள். இந்த ஜெபத்துக்கு அது சமம். இதான் நான் பார்க்கணும். உதாரணம் சொல்கின்றேன். ஒரு முனிவர், ஏன் முனிவர் வேண்டும், கதை தானே, எப்படி வேணால் வைக்கலாமே. ஒரு குருவானவர், நம்ம ஸ்டைலுக்கு போவோம். ஒரு குருவானவர், ஒரு மனிதன் அந்த குருவானவரை பார்த்து கொண்டு, ஃபாதர் நான் எப்போவுமே ஜெபத்திலே இருக்க வேண்டும் ஃபாதர் என்றார். அப்படியா? அப்படின்னா ஒரு பண்ணு, என்ன பண்ணுற, ஒரு 1000 தடவை இயேசுவே சொல்லுன்னு. 1000 தடவையா? 1000 தடவை இயேசுவே சொல்லு. அப்போ உனக்கு எப்போவுமே உனக்கு ஜெபத்திலே உன்னால் இருக்க முடியும், எப்போவுமே இறை பிரசத்தில் இருக்க முடியும். அப்படியா? சரி என்று சொன்னான். அவனை பண்ண அதே மாதிரி எண்ணி பார்த்து ஒரு வாரம் கழிச்சுட்டு 1000 வந்து சொல்லிட்டான். ஃபாதர் நான் தினைக்கும் 1000 சொல்லிவிட்டேன் ஃபாதர்னு. அப்படியா? இப்போ என்ன பண்ணுற, ஒரு 5000 தடவை சொல்லுன்னார். 5000 தடவை அவன் போய் சொல்லுன்னு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வான்னு. அதே மாதிரி இவன் சொன்னான் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு 5000 தடவை ஒரு வாரம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்தான். அப்படியா? சொல்லிட்டியா? சொல்லிட்டான். இனி என்ன பண்ணுற, ஒரு 10,000 தடவை அதே மாதிரி இயேசுவேன்னு சொல்லு. என்ன ஃபாதர் போய் சொல்லுன்னு. இவன் அதே மாதிரி 10,000 தடவை சொல்லிட்டு அவன் வந்து விட்டான். 4வது வாரம் வந்தான். வந்த பிறகு ஃபாதர் 10,000 தடவை சொல்லிட்டான் ஃபாதர், பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணுற, 20,000 தடவை இதே மாதிரி சொல்லு, போய் சொல்லுன்னு. சரிங்கண்ண. அவன் அதே மாதிரி போய்ட்டு 20,000 தடவை சொல்லி முடிச்சுட்டு இங்கே வந்தான். வந்து நிற்கிற சமயத்தில் அருத்தந்தை பார்த்தார். கேட்கும்போது இல்லை இல்லை இயேசுவே 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 இயேசுவே. என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு வர சிந்தனை எதுவுமே இல்லை. எல்லாம் என்னாவது இயேசுவே இயேசுவே இயேசுவே. இப்போ உன் சிந்தனை எல்லாம் எங்கே? அவன் அப்படியே பார்க்கின்றான். இயேசுவே 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 இயேசுவே. தான் முடிஞ்சு போயிடுச்சு. இதான் பார்க்க வேண்டும். அப்போ நாம ஜெபத்துக்கு சமம். அப்படி என்றால் நீ ஜெபமாலை ஆனது எத்தனை தடவை நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய்? 50 தடவை நீ ஒரே வார்த்தையே, ஒரே அந்த 5 இறை வார்த்தைகளும் ஒரே தடவை நீ வார்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற என்றால் மக்களே, அது எதுக்கு துல்லியமாக மாறுகிறது? நாம ஜெபத்துக்கு துல்லியமாக
அது மாறிவிடுகிறது. எவ்வாறு நாம ஜெபம் ஜெபிக்கின்ற சமயத்தில் தெய்வத்துக்கு மகிமை வருகிறதோ அதே மாதிரி மங்கள வார்த்தை ஜெபம் நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் தெய்வம் அங்கு மகிமைப்படுகின்றார். எடுத்து படிங்கள் 96 அதிகாரம் 8 வாக்கியம். எந்த இது? திருப்பாடல். எல்லாம் ஸ்தோத்திரம், பயங்கரடா. ஆண்டவருடைய பெயருக்கு அவருக்கு சாற்றுங்கள். அப்போ ஆண்டவருடைய பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லி நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது? அவருக்கு புகழ் வருகிறது. இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தில் யாருடைய நாமத்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்? இயேசுவின் நாமத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் இல்லையா? அங்கே நான் பார்க்கின்ற போன தடவை நான் பார்த்தோம் இல்லையா? இயேசுங்கிற நாமத்தை எத்தனை முறை நாம் பயன்படுத்துகின்றோம்? 4 தடவை வருகிறது. 4 தடவை வந்துக்கிறது. அப்போ இயேசுவின் நாமத்தை 4 தடவை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் எங்கெல்லாம் வருகிறது? இது அருளுந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அடுத்தது பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி. அடுத்தது இயேசு. அடுத்தது புனித மரியே இறைவனின் தாயே. அப்போ 4 முறை. அப்போ இந்த மங்கள வார்த்தை நீ ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நீ புகழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் எவ்வாறு இயேசு நாமம் சொல்லுகின்ற பொழுது தெய்வம் மகிமைப்படுகிறாரோ அதே மாதிரி மங்கள வார்த்தை ஜெபத்தை நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் அன்பு மக்களே இதை நீங்கள் அங்கு மகிமைப்படுகிறீர்கள். அப்போ ஒரு நபர் 50 மணி ஜெபமாலை ஜெபிக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் 5 பேர் உட்கார்ந்து கொண்டு அங்கே 50 ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு ஆய்ச்சி பாருங்கள். அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள். 1000 2000 குடும்பம் ஒன்றாக, பங்கு ஒன்றாக, அன்பியங்கள் ஒன்றாக, தியான மையங்கள் ஒன்றாக, உலக மக்கள் அத்தனை பேர் கையில் ஜெபமாலை உருட்டி கொண்டு எல்லாம் ஜெபிக்கிற சமயத்தில் எத்தனை கோடிக்கான நாமத்தை நம்ம சொல்லுங்க. தெய்வம் மகிமைப்படாமல் எப்படி இருப்பார்? இறைவன் மகிமைப்படுவார். பிசாசுக்கு அங்கே இடம் உண்டா? துண்டை காணும் துணியை காணும், அது பாட்டுன்னு ஓடிக்கொண்டே இருக்கும். அது பாட்டுன்னு ஓடிக்கொண்டு இருக்கும். மக்களே, ஜெபமாலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது தான் ஜெபமாலை. இனி மங்கள வார்த்தை ஜெபம். இனி அதிலே பாருங்கள், அடுத்த எடுத்து படிங்கள். திருப்பாடல் 124. திருப்பாடல் 124:8. ஆண்டவரை பெயரே நமக்கு துணை. அப்போ இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தில் யாருடைய நாமத்தை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? இயேசுவின் நாமம். அப்போ தெய்வம் உனக்கு துணையாக இருப்பார். ஜெபமாலை நீ ஜெபிக்க 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 உன் கூட வருபவர்கள் யாரு? தெய்வ அன்னையும் இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஊட்டி மறை மாவட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் தெரியவில்லை. ஊட்டி மறை மாவட்டத்தில் நாங்கள் தியானம் நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் கவுன்சிலிங்காக ஒரு சகோதரி வருகின்றாள். அப்போ அந்த சகோதரி அவள் சொன்ன சம்பவம் என்னவென்றால், அந்த கவுன்சிலிங் போது அவளுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை அவள் பகிர்ந்து கொள்கின்றாள். அதாவது அவளுடைய பேக்கில் ஒரு ஜெபமாலை இருக்கின்றது. எப்போவுமே ஒரு ஜெபமாலை எப்பவுமே இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஊட்டி மறை மாவட்டத்தில் அந்த ரோடு, அந்த சந்தெல்லாம் எப்படி அந்த ஒத்தடி சந்தை மாதிரி தான், சும்மா அப்படி தான் வழி வழியாக இருக்கும். அப்போ அந்த ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே விளக்கு இல்லை, விளக்கு எதுவும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, சும்மா ஒரு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இவர்கள் யூஸ்வலாக இவள் போகும்போது ஒரு 4 மூட வருகிற போது அங்கே 4-5 பசங்க அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் இவளை தொந்தரவு செய்வதற்காகத்தான் அவள் திட்டமிட்டு கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இது இவளுக்கு தெரியவில்லை. இதோ பசங்க ஏதோ நிற்கிறாங்க மட்டும் இவளுக்கு தெரிகிறது. ஆனால் எப்படி போகிறோம், ஏன்னா இதை வழியை விட்டால் வேறு வழியும் இல்லை. கண்டிப்பாக அவர்களை தாண்டி தான் போக வேண்டும். நிச்சயமாக அவர்கள் இவளை காயப்படுத்துவார்கள் என்று இவளுக்கு 100% தெரிகிறது. இவள் என்ன செய்தால், கையில் ஜெபமாலை இருக்கு பாருங்க, பையில் ஜெபமாலைக்கு பாருங்க, பையை திறந்தால் ஜெபமாலை கையில் பிடித்தாள். சும்மா ஜெபமாலை கையில் பிடித்து கொண்டு அவள் பாட்டுன்னு அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து உள்ளுக்குள்ளே அருந்த மாதிரி இது பயத்தில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ தானே உண்மையான ஜெபமாலை நடக்கும். என் அனுபவத்தை நான் சொல்கின்றேன். அப்படியே கடத்து அப்படியே போய் விடுகின்றார். அப்படி போன உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க, எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருந்து விட்டாங்க, போய் விடுகின்றாள். மறுநாள் அங்கே ஒரு பிரச்சனை அங்கே ஏற்படுகிறது. அங்கே என்ன ஊருக்குள்ளே அங்கே பேசுகிறார்கள். என்னென்னு பார்க்குற பொழுது 4 பேரை வந்துட்டு ராத்திரி போலீஸ் வந்து பிடிச்சி போயிருக்கிறார்கள். போலீஸ் பிடிச்சு போயிட்டு அவரை அடித்து கேட்டுக்கிறாங்க சமயத்தில் அவள் சொன்ன வார்த்தை என்பதென்றால், நாங்கள் வேறொரு பிள்ளையை அவர்கள் தொந்தரவு செய்திருக்கிறார்கள், நாங்கள் இந்த பிள்ளையை தொந்தரவு செய்ய நாங்கள் வரவில்லை, இன்னொரு பிள்ளையைத்தான், இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பிள்ளையைத்தான்
நாங்கள் இத்தனை மணிக்கு வந்து இந்த பிள்ளையை தான் தொந்தரவு செய்ய நாங்கள் இருந்தோம். காரணம் அவரோட நண்பர் ஏதோ பிரச்சனை இருந்தது, காதல் பிரச்சனை தான், ஏதோ பிரச்சனை வந்திருக்கின்றது. ஆனால் எங்களால் செய்ய முடியவில்லை. என்ன காரணம் கேட்டபொழுது, யாரோ அவள் பின்னாடியே முன்னாடியே கத்தியுமாக நடப்பதை நாங்கள் கண்டோம். ஏதோ ஒரு உருவம் வந்து போது இருப்பதையும், ஏதோ கூட ஒரு குடும்பமே வந்து நடந்து போவதை ஒரு உணர்வு, கூட்டமே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு, எங்களுக்கு பயம் ஏற்பட்டது. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அமைதியாக நாங்கள் இருந்தோம் என்று. அப்போ நான் கேட்டேன், அந்த மகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது யார்? உன்னைத்தானே? என்ன தான் ஃபாதர் சொன்னார்கள், ஆனால் எனக்கு தெரியவில்லை, நான் தான் அந்த சமயத்தில் நான் தான் இருந்தேன் என்று. அப்போ நான் கேட்டேன், நீ போகிற சமயத்தில் நீ கையில் என்ன வைத்திருந்தேன் போது, ஜெபமாலை நான் வைத்திருந்தேன் என்று. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று, ஏதோ ஒரு அம்மா லீட் பண்ண மாதிரியும், யாரோ முன்னாடி கத்தி வச்சார், யார் அது? வானதூதர் மிக்கேல் வந்து கையில் கத்தி வச்சு போன மாதிரியும், பின்னாடி ஒரு குடும்பமே, யார் அந்த குடும்பம்? அன்னை மரியாள் சூசேபில் எல்லாம் வருகிறார்களே, ஒரு குடும்பமே பட்டாளமே வந்து இருக்கிறது போல ஒரு உணர்வு. இதோ நாங்கள் எதுவும் செய்யவில்லை மகளே, அந்த ஜெபமாலை தான் உன்னை கொண்டு வந்திருக்கின்றது. மக்களே, இது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் இல்லை. அந்த மகளுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது என்றால், இதே அனுபவம் உனக்கும் எனக்கும் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது, எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. என்றைக்காவது நீ நானும் அதை அங்கீகரித்திருக்கின்றோமா? சர்வசாதாரணமாக விட்டு இருக்கின்றோம். சர்வசாதாரணமாக விஷயம் அல்ல. நீ ஜெபமாலை நீ ஜெபிக்கிற சமயத்தில் எத்தனை ஆபத்துகளிலிருந்தும், எத்தனை காயங்களிலிருந்தும், எத்தனை மன வேதனையிலிருந்தும், நோய்களிலிருந்தெல்லாம் தெய்வம் உன்னை காத்து கொண்டிருக்கிறார் என்பதை என்றைக்காவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? என்றைக்காவது அந்த உணர்வு இருந்தது என்றால், ஜெபமாலை ஒரு கடமை அல்ல, அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக அது மாறும். ஜெபமாலை ஒரு கடமைக்காக நான் உருட்டி கொண்டு இருக்கிறேன் என்றால், நீ உருட்டு, பிசாசு வந்து பார்க்கும், வா நானும் சேர்ந்து உருட்டுறேன்னு சொல்லி பிசாசும் சேர்ந்து உருட்டி கொண்டு இருக்குமே ஒழிய ஒரு சுக்கும் ஒன்றும் கிடைக்காது, ஒரு சுகம் கிடைக்காது. மாறாக அது அனுபவமாக வர வேண்டும் என்றால், இதோ நீ அந்த உணர்வுக்கு நீ கடந்து வர வேண்டும். ஜெபமாலை எனக்கு ஒரு அனுபவமாக மாற வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் உங்கள் அனுபவம் மாறவில்லை என்றால், போய் நல்ல ஒரு பாவசங்கீர்த்தனம் பண்ணு. பாவசங்கீர்த்தனம் பண்ணி மாதாவே என்று செழிப்போ, இயேசுவே என்று நீ குரல் எழுப்பு. ஆட்டோமேட்டிக்காக இதா தெய்வம் உனக்கு இந்த இறை வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய சக்தி தூய ஆவி வழியால் தருவார். ஆட்டோமேட்டிக்காக ஜெபமாலை உனக்கு அனுபவமாக உனக்கு மாறும். இதை நாம் பார்க்கின்றோம். ஜெபமாலை உனக்கு அனுபவமாக மாறவில்லை என்றால் ஒரு நாளும் உனக்கு அங்கு விடுதலை கிடைக்காது. இதை நாம் பார்க்கின்றோம். இனி அடுத்தது எடுத்து படியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? யாருடைய பெயரால்? இயேசுவின் பெயரால் உன்னுடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிற இடம் எங்கே? மங்கள வார்த்தை ஜெபம். நீங்கள் பாவ சங்கீதனம் செய்ய போகின்றாய். பாவ சங்கீதனம் செய்ய போகிற சமயத்தில் அருத்தந்தைகள் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? பரிகாரமாக என்ன சொல்கிறார்கள்? ஒரு அருளுந்த மரியை சொல்லுங்கள், 3 அருளுந்த மரியை சொல்லுங்கள், பிராயச்சித்தமாக நீ அதை செய்யுங்கள், ஒரு அருளுந்த மரியை சொல்லு, ஒரு ஜெபமாலை சொல்லு. அப்படி என்றால் அதை சொல்ல அர்த்தம் என்பது என்ன? அதில் என்ன அடங்கியிருக்கின்றது? இறை வார்த்தை. நீ ஒரு ஜெபமாலை தானே, ஒரு அருளுந்த மரியை தானே, ஒரு அருளுந்த மரியை தானே இல்லை, அந்த ஒரு அருளுந்த மரியிலேயே 5 இறை வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன. வார்த்தை என்ன கூறுகிறது? அவருடைய பெயரால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்படி என்றால் அந்த ஜெபமாலையில் இருக்கிறது யாருடைய பெயர்? இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமமானது உருவிடுகிற சமயத்தில் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் தான் பாவ சங்கீர்த்தனை செய்கிற சமயத்தில் அந்த அருத்தந்தை என்ன சொல்கிறார்களோ அதுபடி நீ செய்ய வேண்டும். ஒரு அருளுந்த மரியை தானே நானும் சொல்லி விடுகிறேன் என்றால் மக்களே கிருபைகள் வராது, கிருபைகள் வராது. அந்த ஒரு அருளுந்த மரியை நீ உணர்ந்து அனுபவித்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிருபை கிடைக்க உணர்ந்து நீ ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் அர்த்தம் போயிடுச்சு, இல்லை என்றால் அர்த்தம் போயிடுச்சு. அப்போ நாம ஜெபத்துக்கு சமமாக மாறுவதுதான் எனது இந்த மங்கள வார்த்தை ஜெபங்கள். இனி ஓரோ வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அருளுந்த மாதிரி ஓரோ வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த சக்தியும் அந்த மகிமையும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? அருள் நிறைந்தவளே. அருள் நிறைந்தவளின் சொல்வதை அர்த்தம் என்பது என்ன? தெய்வ கிருபையால் நிறைந்தவள் தான் ஒழிய என் தாய் குறைந்தவள் அல்ல. எப்போ அந்த வயிற்றிலேயே, அந்த தாயின் வயிற்றில் அன்னமாளுடைய உதரத்திலேயே அந்த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன், அதான் திருச்சபை கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லிக்கிற அர்த்தம், திருச்சபை சொல்ற அர்த்தம் இதுதான். அந்த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன், அந்த நொடியிலேயே தெய்வ கிருபையால் நிறைந்தவள் தான் ஒழிய பாதிலே நிறைந்தவள் அல்ல. பாதிலே நிறைந்தவர் ஒருத்தர் இருக்கின்றார். யாரு? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் எப்போ தூய ஆவி கடந்து வந்தது? எப்போ? எத்தனை மாதம் கழிச்சு? 6 மாதம் கழிச்சு.
6 மாதம் இப்போ பாருன்ற அன்னை மரியாதை சந்தித்த பிறகுதான் என்ன செய்கிறது, வயிற்றில் உள்ள ஆவியானவர் இதோ அங்கு துள்ளி குறிக்கின்றார், தூயாவில் நிரப்பப்படுகின்றார். ஆனால் இங்கு இயேசுவோ அல்ல இங்கு மரியாளோ அந்த மூமெண்ட், அந்த நொடியிலேயே கணவன் மனையாது சக்கரையாவும் பேர்னா அன்னமாலும் கூடுகிற சமயத்திலேயே தெய்வம் இதோ அவளை கருவையில் பாவ கரையிலிருந்து காத்து அவளை கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் பார்க்கிறோம். அந்த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷனில் இருந்து அங்கே ஜென்ம இல்லாமலேயே அங்கு அருள் நிறைந்தவள், தெய்வ கிருபையால் நிறைந்தவள். ஆனால் தான் இங்கு வார்த்தை கூறுகிறது என்னவென்று, வானத்தில் சொன்னது போலவே நீ தெய்வ கிருபையால் நிறைந்த காரணத்தினால் உன்னிடம் அநேக பேரும் வருவார்கள், அநேக பேர் கடந்து வருவார்கள். இன்று உலகமே யார் பின்னால் உண்டு? மரியாள் பின்னால் உண்டு, மரியாள் உண்டு. ஆனால் ஒன்று. ரெண்டாவது, நீ அருள் நிறைந்தவள் என்று சொல்கிற சமயத்தில் என் தாய் மரியாள் அங்கே அவள் ஒரு அமலர்பவம் என்பதை நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். திருச்சபையை சேர்ந்து கொண்டு நான் அதை அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். என்னவென்று, என் தாய் மரியாள் அவள் ஒரு அமலர்பவம். அந்த சத்தியத்தை நான் உறக்க கூறி அதை நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். என் விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். இதான் என் தாய் மரியாள் அமலோற்பவம் என்று. உண்மையிலே அன்னை மரியாள் அமலோற்பவமா? என்ன உதாரணம் உண்டு, என்ன ஆதாரம் உண்டு? காட்சி கொடுக்கிற அதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம் இருக்கு. அதாவது நாம் பார்க்கின்றோம், அன்னமால் சுவைக்கும் பாவத்தில் பிறந்தவர்களா? இல்லையா? பாவத்தில் பிறந்தவர்கள் தானே. அன்னமால் சுவைக்க முடியாது. மரியாள் வானத்திலே கிரி குடிச்சாங்களா? இல்லையே. பின்ன எப்படி வந்தார்கள்? அன்னமால் சுவைக்க முடியாதானே வந்தார்கள். அப்படி என்றால் அன்னமால் சுவைக்கும் தாம்பத்திய உறவு மேற்கொள்வதன் வழியாக அன்னை மரியாள் கடந்து வருகிறார்கள் என்றால் அவர்களும் பாவத்தில் பிறந்தவளத்தானே இருக்க வேண்டும். அப்போ எப்படி அன்னை மரியாள் மட்டும் பாவம் இல்லாமல் எப்படி நீ சொல்ல முடியும்? திருச்சபை சொல்லுது அர்த்தம் இதுதான். அன்னமால் சுவைக்கும் கூடுகிற பொழுது அன்னமாளுடைய உதரத்தில் தெய்வம் ஒரு வளையம் ஒன்று செய்கின்றார். அந்த வளையத்துடைய பேர் தான் கிரேஸ், அதான் கிருபைகள். அந்த வளையத்துக்குள்ளே தெய்வம் அன்னை மரியாளை அங்கு உருவாக்குகின்றார். அப்படி உருவாக்குற சமயத்தில் எந்த ஒரு பாவ கரைகளும் அவளை போய் தாக்காது. காரணம் என்ன? இந்த வளையம் தாங்கி கொண்டிருக்கும். அந்த வளையத்துக்குள்ளே தெய்வம் மரியாளை உருவாக்கின்றார். அம்மளூர் பவம், எந்த ஒரு பாவம் இல்லாமலேயே அப்படியே வருகின்றார். எப்படி மரியாள் பாவம் இல்லாமலே வந்தாலோ அதே மாதிரி அவளை நிழலிட்டது யாரு? தூய ஆவியானவர். அங்கு நிழல்கின்றார். நன்மையிலிருந்து நன்மை தான் கடந்து வரும், தீமையிலிருந்து தீமை தான் கடந்து வரும். அன்னை மரியாள் பாவத்தில் பிறந்தாள் என்றால் அவள் வழியாக வருகின்ற இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்க வேண்டும்? பாவத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு பாவத்தில் பிறந்தவரா? இல்லையே. வார்த்தை உண்டா? எபிரேயருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15-16. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு நம் மீது இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல. அடுத்தது, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். அவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாமல் இருந்தவர். அவருடைய பாவம் இல்லாமல் அது இயேசு கிறிஸ்து தான் கடந்து வருகின்றார், மரியாளிலிருந்து வருகின்றார். அவர் எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு பாவக்கரையும் இல்லாமலே மரியாள் இங்கே வருகின்றார். தான் சொன்ன வார்த்தை, அருள் நிறைந்தவளே நீ வாழ்க, தெய்வ கிருபையால் நிறைந்தவளே நீ வாழ்க, தாயின் கருவிலேயே ஜென்மபாவம் இல்லாமலேயே நீ உற்பவித்தவள் நீ வாழ்க, உன்னிலிருந்து இதா தெய்வம் கொண்டு வருகின்றார். அதை நாம் பார்க்கின்றோம். பார்வையற்றவனுக்கு யார் வழி காட்ட முடியும்? பார்வையில் ஒரு மனிதன். குழியில் இருக்கிற மனிதனை யார் வெளியே கொண்டு வர முடியும்? மேலே இருக்க ஒரு மனிதன். அடிமையில் இருக்கிறவனை யார் விடுவிக்க முடியும்? சுதந்திரத்தோடு இருக்கின்றவன். பாவத்தில் இருக்கின்றவனை யார் விடுவிக்க முடியும்? பாவம் இல்லாதவன். அப்போ பாவம் இல்லாதவன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அவனை பெற்றெடுக்கிற அந்த நபரும் எப்படி இருக்க வேண்டும்? பாவம் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? பாவங்களை அழிக்கத்தானே, பிசாசை அழிக்கத்தானே இயேசு வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அழகை சார்ந்தவர். அடுத்தது, ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே செய்து வருகிறது. அடுத்தது, அழகையின் செயல்களை தொலைக்கவே மானிட மகன் கடந்து வந்தார். கிளியர். அப்போ அழகையின் செயல்களை தொலைக்கத்தான் மானிட மகன். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? சாத்தானை அழிக்க இயேசு வந்தார். அவர் இயேசு சாத்தானுக்கு வந்தார். அவரை பெற்றெடுக்க போகிற அந்த அன்னை மரியாளும் தாயும் எப்படி இருக்க வேண்டும்?
பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். இதா அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இதோ கடந்து வருகின்றாள். இதான் திருச்சபை நமக்கு கற்றுத்தர அர்த்தங்கள். அப்போ அவள் என்றும் அம்மளோர் பவம். ஆனால் தான் திருச்சபை. அப்போ அருள் நிறைந்தவளே என்று சொல்கின்ற பொழுது நான் திருச்சபையோடு சேர்ந்து இது அந்த சத்தியத்தை நான் அணைக்கெடுக்கின்றேன். அதைத்தான் அங்கே திருச்சபையும் அங்கே புனித பெர்னத்துக்கு யாரு மரியாள் சொன்ன வார்த்தை, திருச்சபை சொன்ன சத்தியம்தான், நான் அம்மளூர் பவம் தான் என்பது அங்கு அறிக்கை கடந்து வருகிறது. திருச்சபை அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டது. அதன் பிறகு அன்னை மரியாள் அதை உறுதிப்படுத்தினால், எப்படி புனித பெர்னத் வழியாக அதை உறுதிப்படுத்தினால். அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த குரோட்டோவெல்லாம் நாம் போடுறோம். என்னது நாமே அவ்வளோர் பவம் சொல்ல காரணங்கள். அப்படி என்றால் நான் அருள் இருந்தவளே என்று சொல்கின்ற சமயத்தில் அந்த விசுவாச அறிக்கையை நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன், திருச்சபையோடு சேர்ந்து அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். அப்படி சத்தியத்தை அறிக்கிற சமயத்தில் இதோ என் விசுவாச அறிக்கின்ற பொழுது என்னோடு சேர்ந்து நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருச்சபையும் இதான் மரியாளை அங்கு வாழ்த்தி கொண்டே இருக்கின்றது. இறை வார்த்தையும் வானத்துதர்களே இதோ வாழ்த்துவதை நாம் காண்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ மங்கள வார்த்தை ஜெபிக்கிற பொழுது விசுவாச அறிக்கை கடந்து வருகிறது. திருச்சபையோடு சேர்ந்து நான் அறிக்கையிட்டுக் கொள்கிறேன். இரண்டாவது வார்த்தை என்ன வருகிறது? அருள் நிறைந்தவளே நீ வாழ்க. தெய்வ கிருபையால் குறைந்தவள் அல்ல, தெய்வ கிருபையால் நிறைந்தவளாக நீ இருக்கிறீர். நீ குறைந்தவள் அல்ல. அப்போ குறைவு உள்ளவர்கள் யாரை தேடி போக வேண்டும்? நிறைவை நாம் தேடி போக வேண்டும். அப்போ நான் குறையோடு இருக்கின்றேன். குறையோடு இருக்கிற நான் மரியாளை தேடி நான் வருகின்ற பொழுது எனக்கு நிறைவு வருமா வராதா? வரும். எங்கள் அப்பாவை தேடியோ எங்கள் அம்மாவை தேடி போனால் எனக்கு வராது. காரணம் அவர்கள் குறையோடு இருக்கிறவர்கள். எந்த மனிதரும் தேடி போனாலும் அத்தனை பேரும் குறையோடு இருக்கிறவர்கள். எந்த புனிதரை தேடி போனாலும் அவர்களும் குறையோடு இருக்கிறவர்கள். எந்த புனிதரும் புனிதையும் அவர்கள் நிறைவல்ல, அவர்கள் குறைவுள்ளவர்கள். ஆனால் மரியாளை தேடி வருகின்ற சமயத்தில் அங்கு நிறைவு எனக்கு வந்து விடுகிறது. இந்த ஓரோ புனிதரும் புனிதையும் யாரை தேடி போனார்கள்? மரியாதை தேடி போனார்கள். அந்த நிறைவை தேடி போன பொழுது அவர்களும் தாய் வழியாக நிறைவு பெற்றார்கள். இயேசு அனுபவத்தை அவர்களும் பெறுகிறார்கள். ஓரோ புனிதரும் புனிதையும் எப்போ எவன் ஒருத்தி இங்கு அன்னை மரியாதை தேடி போகிறான்றானோ அவன் அவள் இயேசு அனுபவம் பெறாமல் இருக்கவே மாட்டான். மாறாக நீ மரியாதை தேடி போகின்றாய், இயேசு அனுபவமே நீ பெறவில்லை என்றால் நீ செய்தது சிலை வழிபாடு. ஒரு நாளும் உனக்கு கிருபை அல்ல. நீ போனது மரியாள் அல்ல, பிசாசு இடத்தில் தான் நீ போயிருப்பாய். மரியாதத்தில் போகிற ஒரு மகன் ஒரு மகள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தரைக்குறைவாக பேசுவோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி இல்லாமல் பேசுவோ, இயேசுவை பற்றி ஒரு நாளும் நம்ம எதிராக போக மாட்டான். அவன் அவள் விசுவாசுக்கு எதிராக போக மாட்டார்கள். அவன் அவள் திருச்சபைக்கு எதிராக, திருப்பலிக்கு எதிராக, அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக ஒரு நாளும் போக மாட்டார்கள். அப்படி திருச்சபைக்கு எதிராகவும் அருட்சாதனை வாழ்க்கைக்கு எதிராக அவன் அவள் வாழ்கிறார்கள் என்றால் அவன் மரியாளை வேண்டிய விதத்தில் பார்த்ததில்லை. அவன் செய்வது அவள் செய்வது சிலை வழிபாடு. பாவ சங்கத்தினம் செய்யாமல் நீ ஜெபமாலை மட்டும் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீ செய்வது சிலை வழிபாடு. திருப்பலிக்கு போகாமல் நீ ஜெபமாலை மட்டும் நீ செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீ செய்வது சிலை வழிபாடு. இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீ செய்கிற இந்த ஜெபமாலை, நீ ஜெபிக்கின்ற ஜெபமாலை, அது அத்தனையும் உன்னை பலிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அது உன்னை பாவ சங்கத்தினத்துக்கு கொண்டு போக வேண்டும். அது கொண்டு போகவில்லை என்றால் அன்பு மக்களை ஒரு நாளும் உனக்கு விடுதலை கிடைக்காது. ஒரு நாளும் விடுகிற. அப்போ அருள் நிறைந்தவளே, தெய்வ கிருபையால் நிறைந்தவளே, அந்த நிறைவு பெறுவதற்கு இதோ இந்த பலிப்பிடத்தில் அந்த நிறைவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கின்றார். அப்போ இந்த நிறைவு உள்ளவள் என்னை நேராக இங்கே கொண்டு வந்து கொடுக்கின்றால் அந்த நிறைவை நான் பெறுகின்றேன். குறைவுள்ள நான் ஓடி போகின்றேன். நிறைவுள்ளவள் இதோ நீ குறையோடு இருக்கின்றாய், அந்த குறையை நீக்கிறேன் வா என்று நேர கொண்டு போய் பாவ சங்கீதனத்துக்கு எனக்கு அனுப்புகின்றார். அங்கு என் குறைகளை எடுத்து மாற்றிக்கொண்டு என்னை நிறைவுபடுத்துவதற்காக என்னை பலிப்பிடத்துக்கு என்னை கொண்டு வருகின்றார். இரண்டுமே இன்டர் கனெக்டட் தான், ஒழிய ஒரு நாளும் தனியாக பிரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி அடுத்து நாம் பார்க்கின்றோம் வாழ்க என்ற வார்த்தை. இந்த வாழ்க என்ற வார்த்தை யாரெல்லாம் வாழ்த்துகிறார்கள்? ஒன்று வானதூதர் வாழ்த்துகின்றார். வானதூதர் மட்டுமா வாழ்த்தினார்? இல்லையே, எலிசபெத்தும் வாழ்த்தினார்கள். நீ பேரு பெற்றவங்க. இனி எலிசபெத்து மற்றும் வாழ்த்தினார்களா? இல்லையே, சாதாரண பாவத்தில் இருந்த பெண்ணும் வாழ்த்தினார்கள் இல்லையா? எங்க நாம் வாசிக்கின்றோம்? லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். உன்னை கருதாங்கி பாலூட்டி வளர்த்த அந்த பெண்
பேறு பெற்றோர். அப்ப யாரு அந்த பெண்? அந்த பெண்ணும் இனி அவள் மட்டுமா இயேசுவும் வாழ்த்துவதை பார்க்கணும் இல்லையா? எனவே மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியம், கடைசியில் இயேசுவை தேடி அங்கே போகிற போது இயேசு சொல்ற வார்த்தை, சகோதரரும் சகோதரி ஆவார்கள். இயேசு மறைமுகமாக யாரை வாழ்த்துகின்றார்? அன்னை மரியாளை வாழ்த்துகின்றார். அப்படி என்றால் இயேசு வாழ்த்துகின்றார், வானதூதர் வாழ்த்துகின்றார், அந்த எலிசபெத் வாழ்த்துகின்றார். இந்த பெண்ணு வாழ்த்துகிற சமயத்தில் நான் வாழ்கன்னு சொன்னா உனக்கு என்ன? அப்போ அவருடன் சேர்ந்து கொண்டு மரியாளை வாழ்கன்னு நான் சொல்கிற பொழுது என்னோடு சேர்ந்து இயேசுவும் வாழ்த்துகிறார்கள், வானதூதரும் வாழ்த்துகிறார்கள், எலிசபெத்தும் வாழ்த்துகிறார்கள், இந்த பாவ பெண்ணும் இவளும் வாழ்த்துகிறதோ நானும் வாழ்த்துகின்றேன். மக்களே, வாழ்க என்று சொல்லும் பொழுது நான் அங்கே கிருபைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், ஒழிய அல்ல என் வாழியில். தினம் பார்க்கின்றார். அப்போ மற்றவரோடு இணைந்து கொண்டு எலிசபெத்தோடு சேர்ந்து கொண்டு அன்னை மரியாளை நான் வாழ்த்துகின்றேன். இதோ அதே மாதிரி இயேசுடன் சேர்ந்து கொண்டு அன்னை மரியாளை வாழ்த்துகிறேன். அர்த்தம் என்பது என்ன? இயேசுன வார்த்தை என்ன? யார் என் தாய் என் சகோதரர், இறைவனுக்கு ஏற்றபடி யார் வாழ்ந்தார்களோ அவர்கள். அப்படி என்றால் இயேசுடன் இணைந்து கொண்டு இதோ இந்த தாய் நான் வாழ்த்துகிறேனே, இந்த தாய் இறைவனுக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ்ந்தவள் என்பது இயேசுடன் சேர்ந்து கொண்டு வாழ்க தாயே, நீ இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தாயே, நன்றி அன்னைன்னு சொல்லி அந்த அன்னையை நான் வாழ்த்துகிறேன். எலிசபெத்தோடு சேர்ந்து நான் வாழ்த்துகிறேன். எப்படி கொண்டு? இதோ தெய்வத்தையே சொந்தமாக்கி கொண்டாயே, தாயாக பெற்றுக்கொண்டாயே, அந்த எலிசபெத்தோடு சேர்ந்து கொண்டு ஆம் அன்னையே, அந்த தெய்வத்தையே நீ தாயாக நீ பெற்றாயே, மகனா பெற்ற கிருபை நீ பெற்றாயே, இதோ எலிசபெத்தோடு சேர்ந்து கொண்டு உன்னை நான் வாழ்த்துகிறேன், நீ வாழ்க என்று. பாவியானது பெண், அந்த பெண்ணோடு இணைந்து கொண்டு இதோ கருத்தாங்கன உன்னுடைய இயேசை வார்த்தை நீ பெரிய நபராக இருக்கின்றாயே என்று சொன்ன அந்த பெண்ணுடன் சேர்ந்து கொண்டு நானும் தெய்வத்தையே பெற்ற அளவுக்கு நீ உயர்ந்திருக்கின்றாயே, இதோ அவனுடன் சேர்ந்து நானும் வாழ்த்துகின்றேன், வானத்தோடு சேர்ந்து கொண்டு நானும் வாழ்த்துகின்றேன். அப்போ வாழ்க என்று நான் சொல்கிற பொழுது நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயம் மட்டுமல்ல, வான தூதர்களும் தெய்வ தூதர்கள் தெய்வம் போலும் என சேர்ந்து வாழ்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு பார், எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். மூன்றாவது என்ன வருகிறது? அருள் நிறைந்தவளே வாழ்க. அடுத்து என்ன வருகிறது? ஆண்டவர் உம்முடனே. அர்த்தம் புரிஞ்சிச்சா? ஆண்டவர் உம்முடனே. யார் அந்த ஆண்டவர்? இயேசு. ஆண்டவர் உம்முடனே சொல்லும்போது என்ன அர்த்தம்? இயேசு உம்முடன் இருக்கின்றார். நான் இயேசு உம்முடன், நீ இயேசுவுடன் அல்ல. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். அம்பானி என்னுடன் இருப்பதற்கும் நான் அம்பானியுடன் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? எது உன்னது, எது உயர்ந்தது? அம்பானி என்னுடனா அல்லது நான் அம்பானியுடனா? அம்பானி என்னுடன் தான். நான் அவருடன் இருக்கிற சமயத்தில் அவர் என்னுடன் இருக்கும்போது எதுக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் முடித்து போயிடுச்சு. ஆண்டவர் உம்முடன் என்று சொல்கிற பொழுது அங்கே வானத்தில் பார்க்கின்றார். யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம், இதோ தெய்வம் உன்னுடன் இருக்கின்றார். உன்னுடன் இருக்கின்றார் தான் ஒழிய இருக்க போகிறார், இருப்பார், இருந்து விட்டார் அல்ல. இருக்கின்றார், எப்பவுமே கூடையே இருக்கின்றார். உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை விட்டு போனதில்லை, உன்னை விட்டு போய்விட்டார் என்பதல்ல, உன் இடத்தில் வருவார் என்பதல்ல, உன் கூடையே இருக்கின்றார், உன்னை விட்டு போனதில்லை. நீத்தான் அவர் விட்டு போனார், உன்னுடைய மரியாதை விட்டு போவாளா? இல்லை. அப்போ நம்ம பார்க்கணும், ஆண்டவர் உம்முடனே இருக்கிற சமயத்தில் எந்த அளவுக்கு, எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? எடுத்து படிங்கள். எங்கே நம்ம வாசிக்கின்றோம்? அங்கே ஆண்டவர் உம்முடனே. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். அடுத்தது, என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளார். அடுத்தது, நாங்கள் அவரில் வந்து குடிகொள்வோம், அவரில் குடிகொள்வோம். அப்போ என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். அப்போ தெய்வத்தை அன்பு செய்கிறவர்கள் இறை வார்த்தையை கடைப்பிடித்து நடக்க வேண்டும், இறை கட்டளைக்கு கடைப்பிடித்து நடக்க வேண்டும். அப்போ அன்பு செய்கிறவன் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். மரியாள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தாள் இல்லையா? அதனுடைய அர்த்தம், இதோ நான் உனக்கு அடிமை, உனக்குத்தான் அடிமை இல்லைய, உலகத்திற்கோ சூசேப்பனுக்கோ அவனுக்கு விடுக்கால அடிமை இல்லை, நான் உனக்குத்தான் அடிமை. அப்போ மரியாள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தவள். அப்போ கீழ்ப்படிந்தால் இதை உனக்கு என்னை நான் விட்டு தருகின்றேன். அப்போ ஆண்டவருக்கு அன்பு செய்கிறவர்கள் அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். அப்படி கீழ்ப்படிந்து நடந்த காரணத்தினால் தெய்வம் சொன்ன வார்த்தையின, நாங்கள்
அவரில் குடிகொள்வோம். நாங்கள் என்று சொல்லும்போது யாரெல்லாம் அங்கு வருகிறார்கள்? இயேசுவும் தூய ஆவியானவரும் பிதாவாய தெய்வமும், 3 பேரும் ஹோலி ட்ரினிட்டி தான் கடந்து வருகிறது. ஆனால் தான் மக்களே திருச்சபைக்குரியது அன்னை மரியாள் ஒரு நடமாடும் நற்கருணை. நடமாடும் நற்கருணை பேழை. நற்கருணை பேழையில் நாம் யாரை நாம் காண்கின்றோம்? இயேசு கிறிஸ்து. இயேசு ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார், இதோ இங்கே இருக்கின்றார். அவன் நற்கருணை பேழையாக அங்கே இருக்கின்ற சமயத்தில் அந்த அன்னை மரியாளை நீ மங்களவார்த்தை ஜெபம் நீ ஜெபிக்கின்ற பொழுது விசுவாச அறிக்கை ஒன்று வருகிறது. என்னவென்று, மூவொரு கடவுள் உன்னில் இருக்கின்றார் என்பது சத்தியத்தை நான் உரக்க கூறி இதோ நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். உரக்க கூறி நான் அறிக்கையிடுகின்றேன். அநேகமாக நான் தனிமையில் சொல்லுகின்ற பொழுது அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். குடும்பத்தோடு சேர்ந்து சொல்லும்போது குடும்பத்தோடு சேர்ந்து அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். பங்கு மக்களோடு சேர்ந்து சொல்லும்போது பங்கு மக்களோட பங்கு சமூகத்தோடு சேர்ந்து அறிக்கையிட்டுக் கொள்கிறேன். பொது கன்வென்ஷன் சொல்லும்போது எல்லா மக்களோடும் இணைந்து கொண்டு என் தாய் மரியாள் இது அவளை நான் வாழ்த்துகின்றேன். தெய்வ கிருபையாம் நிறைந்தவளாக இருக்கின்றவள், தெய்வத்தை சுமந்தவள், அவள் மூவொரு கடவுளை தாங்கிடவள் என்பதை சத்தியத்தை நான் உரக்க கூவி அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். மக்களே, இந்த ஜெபமாலை ஜெபிக்க நீ வெட்கப்படுகிற என்றால் நீ எப்படி கத்தோலிக்கன் என்று உன்னால் சொல்ல முடியும்? இந்த ஜெபமாலை ஒரு சிலை வழிபாடு நீ சொல்கிற என்றால் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி உண்டு? இல்லையே, எல்லாம் அடித்தடி போய்விட்டது. மக்களே, தெய்வ சன்னதியில் எந்த அளவுக்கு இருக்கின்றமோ அந்த அளவுலாம் போக வேண்டும். இனி மீண்டும் எடுத்து படியுங்கள். அந்த லூக்கா நட்சத்திரம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியம் படியுங்கள். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், குழந்தையும் ஆசி பெற்றது. அந்த குழந்தை ஆசி பெற்றது என்று மரியா இங்கு எலிசபெத்து இங்கு அன்னை மரியாளை வாழ்த்தனுடனே அங்கு நடந்த சம்பவம் என்ன? எலிசபெத் என்ன செய்கின்றால்? தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றாள். தூய் ஆவி ஆட்கொள்ளப்படுகின்றாள். அப்படி என்றால் மங்கள வார்த்தை ஜெபம் நான் ஜெபிக்கின்ற சமயத்தில் அடுத்த நபர் என்ன ஆகின்றார்? அங்கு தூய் ஆவியில் நிரப்பப்படுகின்றார். காரணம், யாரை நான் வாழ்த்துகின்றேன்? தெய்வத்தை வாழ்த்துகின்றேன், மரியாளை நான் வாழ்த்துகின்றேன். அப்போ மரியாளை நான் வாழ்த்தி நான் பாடுகிற சமயத்தில் நான் தூய ஆவியால் நான் நிறைந்து கொள்கின்றேன். அப்போ ஓரோ மகனும் மகளும் குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அவன் தெய்வ கிருபையாம் நிறைவேறுவென்றால் மரியாளை நீ வாழ்த்து. ஆராதிக்க சொல்லவில்லையே, திருச்சபை ஒரு நாளும் ஆராதிக்கவில்லையே, வாழ்த்து தானே. அப்போ வாழ்த்து சொல்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீ யாருடன் சேர்ந்து வாழ்த்துகின்றாய்? அங்கு வானத்துடன் சேர்ந்து வாழ்த்துகின்றாய். இந்த எலிசபெத்தோட சேர்ந்து நீ வாழ்த்துகின்றாய். வாழ்த்துகிற பொழுது தூய ஆவி நிறையாத அந்த மனிதன், அந்த தூய திருமுழுக்கு யோவான் ஆட்டோமேட்டிக்காக தூய ஆவியால் அங்கு நிரப்படுகின்றார். தாய் மரியாளை வாழ்த்திய போது மகன் தூய ஆவியில் நிரப்படுகின்றான். பெற்றோர்களே, நீ ஜெபமாலை நீ ஜெபிக்கிற சமயத்தில் உன் வழியாக உன் பிள்ளைகள் தூய ஆவியால் நிறையப்படுவார்கள். ஒரு நாளும் நீ கவலைப்படாதே. ஒரு நாள் நீ கவலைப்படாதே. என் பையன் ஜெபமாலைக்கு வரவில்லையே, என் பிள்ளை ஜெபமாலைக்கு வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே. இதான் நீ ஜெபமாலை நீ ஜெபிக்கிற சமயத்தில், நீ உருட்டி கொண்டே இருக்கிற சமயத்தில் ஆத்மார்த்தமாக நீ கண்ணீரோடு தெய்வமே மாதாவே என்று கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய ஜெபம் வழியாக இதோ உன் மகன் உன் மகள் தூய ஆவியால் நிரப்பப்படுவாள். கணவன் மனைவிக்காக நீ ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, மனைவி கணவனுக்காக நீ ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, சகோதரன் சகோதரிக்காக, சகோதரி சகோதரனுக்காக, ஒரு நபர் இன்னொரு நபருக்காக நீ ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நீ யாருக்காக நீ ஜெபிக்கின்றாயோ அந்த மகன், அந்த நபர், அந்த மகள் அங்கு தூய ஆவியால் நிரப்பப்படுவார். ஜெபமாலை நீ ஜெபித்தே தீர வேண்டும். அதன் வழியாக கிருபைகள் உனக்கு கிடைத்தே தீரும். ஒரு நாளும் கிருபை வராது என்று ஒரு நாளும் சொல்லாது, உனக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது ஆண்டவர் உம்முடனே. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, இனி உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதனுடைய அர்த்தம் என்பது என்ன? இங்கு எலிசபெத் பார்க்கின்றால், அங்கு மரியாளை அவள் வாழ்த்துகின்றாள். வாழ்த்தை மரியாள் இப்படி வாழ்த்துகின்றாள். வாழ்த்தி அடையே கண்களை அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கின்றார். இதை கருவை பார்க்கின்றார். அங்கே வயிற்றை பார்த்து கொண்டு இடவரு உன் வயிற்றில் வருகின்ற இயேசுவும் இதா இந்த கனியும் ஆசிர்வது. அப்போ வாழ்த்து யாருக்கு போகிறது? இயேசுவுக்கு. யார் வழியாக போகிறது? மரியாள் வழியாக போகிறது. அவ ஜெபமாலை நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் யாருக்கு ஆராதனை?
இயேசுவுக்கு ஆராதனை, மரியாளுக்கு வாழ்த்து, இயேசுவுக்கு ஆராதனை. ஆனால் தான் மங்களவார்த்தை ஜெபத்தில் ஒரே சமயத்தில் அடரேஷன், வெனரேஷன் ரெண்டும் அங்கு உண்டு. அடரேஷன் இயேசுவுக்கு, வெனரேஷன் தாய் மரியாளுக்கு போகிறது. இந்த தெய்வத்தை இதோ நான் ஆராதிக்கின்றேன், நீ தாங்கிக் கொண்டிருக்கிறேன், இந்த உதல் தாங்கி இந்த தெய்வத்தை நான் ஆராதிக்கின்றேன், இந்த தெய்வத்தை தாங்கின உன்னை நான் வாழ்த்துகின்றேன். இதுதான் ரெண்டுத்துக்கும் அர்த்தங்கள். நீ வாழ்த்துவதும் இங்கே ரெண்டும் வருகிறது. அதான் அருள் நிறைந்த மரியே, அதான் இங்கிலீஷ் சொல்லுவாங்களே என்னவென்று, ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், த லார்ட் இஸ் வித் யூ, பிளஸ்ட் ஆர் யூ, வெனரேஷன். அதுக்கப்புறம் என்ன வருகிறது, பிளஸட் இஸ் த ஃப்ளூட். அதான் பிளஸ்ட், பிளஸட். அப்போ பிளஸட் இங்கே வருகிற பொழுது அடரேஷன். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ வெனரேஷன், அடரேஷன் ரெண்டும் இங்கே கடந்து வருகிறது. மக்களே, மங்கள வார்த்தை ஜெபத்தில் இருக்கிற சக்தி. அப்படி என்றால் நான் ஜெபிக்கின்ற பொழுது, அருளிருந்த மரியே இந்த மங்கள வார்த்தை நான் ஜெபிக்கின்ற சமயத்தில் என் இயேசுவை நான் ஆராதிக்கின்றேன். அப்போ மரியாதை ஆதரிப்பதில்லை, நற்கநாதரை எடுத்து வைத்துக்கொண்டு நான் ஜெபமாலை நான் ஜெபிக்கின்ற சமயத்தில் அந்த மரியாதை அல்ல நான் வாழ்த்துவது, மரியாதை அல்ல நான் ஆராதிப்பது, மாறாக இயேசுவை நான் ஆராதிக்கின்றேன், மரியாதை நான் வாழ்த்துகின்றேன், இறை வார்த்தையை நான் தியானிக்கின்றேன். இதோ சத்தியத்தை திருச்சபையோடு இணைந்து கொண்டு நான் அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். எவ்வளவு கிருபை நமக்கு கிடைக்கும் யோசிப்பாரு. எந்த அளவுக்கு எனக்கு ஜெபிக்க தெரியாது, உன்னை யார் ஜெபிக்க வேணான்னு சொன்னது? நீ அருள்ந்த மரியே சொல்லு. அருள்ந்த மரியே சொல்லும்போது மாதாவியா அல்ல, மரியாதை வாழ்த்துகின்றேன், அந்த மரியாதை இயேசுவை தாங்கின மரியாதை வாழ்த்துகின்றேன். இதோ உன் உதரத்துக்கின்ற கிறிஸ்துவையும் நான் ஆராதிக்கின்றேன். எலிசபெத் செய்தது தானே, எலிசபெத் அதனை 43 படியுங்கள், 1ஆம் அதிகாரம் 43ஆம் வாக்கியம். கிடைத்ததும் பேர் வகையால் துள்ளிற்று. பார்த்தீங்களா, பேரு வகையால் துள்ளிற்று. எப்போ நான் இயேசுவை நான் வாழ்த்தினேனோ ஆட்டோமேட்டிக்காக தூய ஆவியால் நான் அங்கு நிறையப்படுகின்றேன். என் குழந்தை மட்டுமல்ல, தாய் குழந்தை மட்டுமல்ல, அந்த குழந்தையை சுமந்த அந்த தாயும் வாழ்த்துகின்றாள். திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, அந்த திருமுழுக்கு யோவானை சுமந்த எலிசபெத்தின் ஆவியால் நிரப்படுகின்றார். அப்படி என்றால் ஜெபமாலை நீ யாருக்கு நீ ஜெபிக்கின்றாயோ, அன்பு பெற்றோர்களே, உன் பிள்ளைகள் மட்டுமல்ல, நீயும் அங்கு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவாய். நீ யாருக்கு நீ ஜெபிக்கின்றாயோ அந்த நபரும் அங்கு ஆவியால் நிறையப்படுவார்கள். அப்போ ஜெபமாலை என்பது ஆவியால் நிறையப்படுறது ஒன்றுதான் ஒழிய ஒரு நாளும் அது எதிராக போனதல்ல. மக்களே, அந்த ஜெபமாலையை உருட்டு, எவ்வளவு உருட்ட முடியுமோ அவ்வளவும் நீ பாட்டு அருள்தபடியை சொல்லிக்கொண்டிரு. அது நாம ஜெபத்துக்கு சமமாக மாறிக்கொண்டிருக்கும். உனக்கு கிருபையும் உனக்கு வந்து சேரும். Praise the Lord. Hallelujah. அடுத்தது நாம் பார்க்கின்றோம், என்ன வருகிறது? புனித மரியே. இல்லையா, புனித மரியா, ஆமாம், தூய மரியே. தூய மரியே, இறைவன் தாயே. புனித மரியேன்னு சொல்வது அர்த்தம் என்ன? பாவம் இல்லாமல் இருப்பவள், பாவம் இல்லாமல் இருப்பவர். அப்படி என்றால் என் தாய் பாவம் இல்லாமல் இருக்கிறான் என்பதை மீண்டும் நான் சத்தியத்தை நான் அறிக்கையிட்டுக் கொள்கிறேன். என் தாய் தூய்மை உள்ளவள், ஒரு நாளும் பாவ கரை இல்லாமல் இருக்கின்றவர்கள். அவள் ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்தவள், அதே சமயத்தில் என்றும் கன்னியாக இருக்கின்றவர்கள் என்பதை நான் அங்கு அறிக்கையிட்டுக் கொள்கின்றேன். அப்போ தூய மரியே, இறைவனின் தாயே. யார் அந்த இறைவன்? இயேசு. அந்த இயேசு யாரு? கடவுளுடைய மகன். எங்கு நான் வாசிக்கிறோம்? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாயும் இருந்தது. கிளியர். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. இனி அந்த வாக்கு என்பது எதை குறிக்கும்? மனிதனை குறிக்கிறதா, மிருகத்தை குறிக்கா? தெரியவில்லையே. மறுபடியும் அடுத்த வார்த்தை படிங்கள். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அப்போ வாக்கு என்னும் அவரே, இந்த அவர் என்பதை எதை குறிக்கும்? நமக்கு தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் எப்படி கற்று தந்திருக்கிறார்கள்? ஒரு மாடு போதர் வைத்துக் கொள்ளுங்கள். மாடு போகிறார், மாடு வருகிறார். இல்லையே, மாடு போது வருது, அதை வருகிறது. இதை மனுஷன் போது என்றால் மனுஷன் போது வருதுனா அல்ல, வருகிறார். அப்போ அந்த அவரை என்பது எதை குறிக்கும்? மனிதனை குறிக்கும். இப்போ என்ன செய்கிறீர்கள்? இந்த அவரேக்கு பதிலாக மனிதர் என்ற வார்த்தையை போட்டு மறுபடியும் அந்த வார்த்தையை படியுங்கள். வாக்கு என்னும் மனிதர் தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். இனி அந்த மனிதன் யாரு? அவர் பெயர் என்ன? அவர் எங்கே இருக்கின்றார்? இனி இதுக்கு சப்போர்ட்டாக 14ஆவது வாக்கியம் படியுங்கள்.
வாக்கு மனிதனானார். அப்போ வாக்கு என்பது மனிதனை குறிக்கிறது. இனி சத்தியமாயிடுச்சு. இனி வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். நம்மிடையே குடிகொண்டார் என்றால் அது எங்கே இருக்கின்றார்? நான் எங்கேயும் போய் தேட தேவையில்லை, நம் மத்தியில் இருக்கின்றார். அதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படிங்கள். எங்கே நான் வாசிக்க முடியும்? மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். பெற்றெடுப்பார், இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். அப்ப இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, நம்முடைய குடி கொண்டார். அப்ப இம்மானுவேல் கடவுள் நம்மோடு. இனி அந்த இம்மானுவேல் என்பது யாரு? அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படிங்கள். எங்கிட்ட வாசிக்க மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20 முதல் உள்ள வாக்கியங்கள். அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அடுத்தது, அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், இயேசு என்று பெயரிட வேண்டும். அடுத்தது, மக்களை தன் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். அவ பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்க தரக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? கடவுளுக்கு தான் உண்டு, மனிதனுக்கு இல்லையே. இனி மறுபடியும் எடுத்து படியுங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பீர், இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் என அழைக்கப்படுவார். இது ரெண்டும் சேர்த்து போடுங்கள். சூசேப்பருக்கு மரியாள் சொன்ன வார்த்தை சேர்த்து போடுங்கள். இதோ நீ பெற்றெடுக்க போற பிள்ளை இயேசு என்று பெயரிட வேண்டும், அவன் கடவுளுடைய மகனாக இருப்பான், மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அவன் மீட்பார். கிளியர்? அப்போ அந்த நபர் தான் யாரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அப்போ வார்த்தை மனிதனானார். அந்த மனிதன் யாரு? இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் யாரு? இயேசு. இனி அப்போ வார்த்தை என்பது யாரு? இயேசு. இப்போ என்ன பண்றீங்க? மறுபடியும் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வந்து விடுங்கள். அங்கு வார்த்தைக்கு பதிலாக அந்த வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இயேசு என்ற வார்த்தை பற்றி இப்போ படிங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? தொடக்கத்தில் இயேசு இருந்தார், இயேசு கடவுளோடு இருந்தார், இயேசு கடவுளாயும் இருந்தார். அடுத்தது, அனைத்தும் இயேசுவால் உண்டாயின, உண்டானது எதுவுமின்றி இயேசுவின்றி உண்டாகவில்லை. அப்ப இந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் யாரு? கடவுளின் தாய். அப்போ புனித மரியே இறைவனின் தாயே. கிளியர் தானே? அப்போ இயேசு நான் கடவுள் என்பதை நான் அறிக்கையிடுகின்றேன். அந்த தெய்வத்தை பெற்ற தாயே, உன்னை நானும் வாழ்த்துகின்றேன். புனித மரியே, பாவம் இல்லாமல் இருப்பவளே, நீ புனிதையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், எங்களையும் பாவம் இல்லாமல் நீ ஆக்கிவிடு. அதே பாரி இறைவனை பெற்ற காரணத்தினால் இறைவனின் தாயே தான் வருகிறேன். இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக, பாவிகளாக எங்களுக்காக அர்த்தம் என்ன? நான் பாவத்தை ஒப்புக்கொள்கின்றேன். நான் வாசிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். மேலும் இயேசுவின் ரத்தம் நம்மை எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இயேசு கிறிஸ்துவ தூய ரத்தமானது எல்லா பாவங்களும், நான் பாவங்களை ஒப்புக்கொள்வோமானால், இதான் நம்ம பார்க்கின்றோம். இங்கே ஊதாரி இல்லை, அவன் பேர் என்ன? வரி தண்டுபவனும் யாரு? பரிசேயனும். அங்கே யார் பாவங்களை ஒப்புக்கொண்டது? யாரு? வரி தண்டுபவன். அப்போ இயேசு யாருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார்? வரி தண்டுபவன். அவன் பாவங்களை ஒப்புக்கொண்டான், மற்றவனோ ஒப்புக்கொள்ளவில்லை. அவ பாவங்களை ஒப்புக்கொள்வோமானால் தெய்வம் குற்றங்களை மன்னிப்பார். அப்போ நான் பாவி என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். மரியாவே, நான் பாவி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? எங்களுக்காக மன்றாடும். எங்களுக்காக நீ மன்றாடும். காரணம், நீ நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றீர். ஆகவே எனக்காக, எங்களுக்காக இதோ நீ பரிந்து பேசும், எங்களுக்காக நீ மன்றாடும். அப்போ நீ தெய்வ கிருபையால் நிறைந்தவளாக இருக்க காரணத்தினால் பேறு பெற்ற நபராக இருக்கின்றாய். ஏன் பேறு பெற்றவள்? ஏன் பேறு பெற்றவர்கள்? அந்த தெய்வத்துக்கே தாயாக மாறிக்கின்றாள். வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்கலையே. ஒரே அடி இல்லை, இந்த தாய் 3 அடி போவார்கள். எப்படி? தெய்வத்துக்கே தாயாக மாறிவிடுகின்றால், தெய்வத்துக்கே மனவாட்டியாக மாறிவிடுகின்றால், அந்த தெய்வத்துக்கே மகளாக இருக்கின்றாள். ஜெபமாலை நீ ஜெபிக்கின்ற பொழுது, ஒரு பெற்றோர் நீ ஜெபமாலை ஜெபிக்கின்ற சமயத்தில் இதோ தாயாக இருந்து கொண்டு மகனிடத்தில் கட்டளிடுவார்.
இதோ நீ செய் அவனுக்கு. நீ கணவன் மனைவியாக நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் இந்த மகள் மணவாட்டியாக இருந்து கொண்டு தூய் ஆவிடத்தில் என்னங்க இவனுக்காக கொஞ்சம் செய்து பாருங்களேன் என்று சொல்லிக்கொண்டு மணவாட்டியோடைய ரோலை எடுத்துக்கொண்டு அவள் அங்கு ஜெயிப்பாள். இதோ நீ மகளாக இருந்து கொண்டு நீ ஜெபிக்கின்ற பொழுது திருமணமே ஆகாத நீ மகளாக இருந்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் மகள் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டு பிதாவாய் தெய்வத்திடத்தில் அப்பா இதை நான் கேட்கின்றேன் என் கொடு என்று சொல்லிக்கொண்டு வேண்டுவாள். ஜெபமாலை நீ எந்த நிறத்தில் இருக்கின்றாயோ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலைக்கு ஏற்றபடியே பரிந்துரைப்பவள் தான் இந்த தாய். நீ பேறு பெற்றவள். யார் வேறு எந்த பெண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இரண்டாவது, தெய்வத்தையே தாங்கினவள் நீ, இறைவனையே தாங்கினவள் நீ. மூன்றாவது, இப்பெரிய இறை திட்டத்தில் நீ பங்கு ஆலையாக நீ மாறிவிடுகின்றாய். தெய்வம் வேறு யாருமே எடுத்ததில்லை, உன்னைத்தான் தெய்வம் தேர்ந்தெடுத்தார். அப்போ இறைவனுடைய படைப்பில் அவருடைய பங்காளித்தத்தை நீ பெற்றிருக்கின்றாய். இதோ பேறு பெற்றவளாக நீ உயர்ந்திருக்கின்றாய். தினம் பார்க்கின்றோம், ஒரு தெய்வத்தால் முடியுமா? சாதாரண முடியுமா? முடியும். என்ன ஆதாரம் உண்டு? ரோமியருக்கு திருமுகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். ரோமியருக்கு திருமுகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். மண்ணுலகில் மனிதரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய திட்டத்தை தெய்வம் நிறைவேற்றுகின்றார். அவர் தெய்வத்தின் திட்டத்தின்படியே அன்னை மரியாள் இந்த உலகத்தில் வந்தார். அது திட்டத்துக்கு ஏற்றபடியே தெய்வம் இந்த உலகத்தில் பிறந்தார். என்ன வார்த்தை உண்டு? கலாத்தியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4-5 உள்ள திருவாக்கியங்கள். காலம் நிறைவேறிய பொழுது திருச்சட்டத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை விடுவித்து கடவுள் தன் மகனை பெண்ணிடமிருந்து பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் வருதா. காலம் நிறைவேறிவிட்டது. இதோ திட்டத்தின்படியே தெய்வம் இங்கு கடந்து வந்தார். மக்களே, மங்கள வார்த்தை ஜெபம் ஆனது அவ்வளவு சக்தி உள்ள ஜெபம், அவ்வளவு சக்தி உள்ள ஜெபம். அந்த ஜெபத்தை நீ சொல். இந்த சமயத்தில் இந்த ஆராதனை வேலைக்கு முன்னாடியே இதோ நாம் அத்தனை பேரும் எழுந்து ஜெபிக்கப் போகிறோம். 3 முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை ஜெபிக்கப் போகின்றோம். அந்த ஜெபியுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆராதனையில் தெய்வம் விடுதலையும் சௌக்கியங்களும் உங்களுக்கு தந்தை தீர்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். எழுந்து நிற்போம். எழுந்து கொண்டு உங்கள் இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பவே தெய்வம் இந்த மங்கள வார்த்தை ஜெபம் ஜெபிக்கின்ற சமயத்திலேயே தெய்வம் உனக்கு சௌக்கியம் தருவார். இப்போதே தெய்வம் உனக்கு சௌக்கியம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து உரத்த குரல் இவ்வாறாக நீங்கள் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி கொண்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.